ஹலோ கைஸ், வெனஸ்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். முன்னாடி நாள் மாவு அரைச்சி வச்சுருந்தது, ஆனால் அன்றைக்கி சரியாக புளிக்கவே இல்லை. சரி, அப்புறம் அப்படியே விட முடியாது இல்லையா, அப்புறம் அதை கிண்டி விட்டுட்டு நல்லா டிஃபனுக்கு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போட்டிருக்க கம்ஃபர்டபுள் நைட் வேர் மேக்ஸி ஹால் நம்ம சேனலில் ஹால் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு லவ் மேரேஜ் தாங்க நடந்துச்சு. ஒரு பர்சனுக்கும் மேரேஜ் பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க லவ் மேரேஜ் பெட்டர்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அரேஞ்ச் மேரேஜ் பெட்டர்னு. லவ் மேரேஜ் பெட்டர்னு சொல்கிறவங்க அரேஞ்ச் மேரேஜ் எப்படி பண்ண முடியும், யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கூட போயிட்டு எப்படி நம்ம லைஃப் லாங் வாழ முடியும்னு கேட்பாங்க. இதுவே அரேஞ்ச் மேரேஜ் சைட் போடுறவங்க மனசுக்கே பிடிச்சிருந்தாலும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தாண்டி நம்ம அவங்கள கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி மேரேஜ் அப்படின்னு சொல்கிறத தாண்டி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நம்ம யாரை கல்யாணம் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் அதுலேயுமே நிறை குறைகள் இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் அதுலேயும் நிறை குறைகள்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த மேரேஜ், இட்ஸ் அபவுட் த பர்சன். லவ் மேரேஜ் பண்ணாலும் இஷ்யூஸ் வரும். லவ் மேரேஜ் பண்ணால் ரொம்ப லவபிளாக இருப்பாங்க, அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதுலேயுமே இஷ்யூஸ் வரும். அதுலேயும் ஆனால் லவ் பண்ணாலும் ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, லவ் பண்ணி செட் ஆகாமல் பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ இதே தான் அரேஞ்ச் மேரேஜ்லையும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க ரொம்ப லவபிளான கப்புள்ஸும் இருக்காங்க, அதுலேயுமே செட் ஆகாமல் பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி மேரேஜ் பண்ணுறோம் அது முக்கியம் கிடையாது, நம்ம யாரை கல்யாணம் பண்ணுறோம் அதுதாங்க ரொம்ப முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு தன் பொண்ணோ பையனோ லவ் மேரேஜ் பண்ணால் கெட்டு போயிடுவாங்க, அரேஞ்ச் மேரேஜ் நாங்கள் பார்த்து வச்சா நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற தாட் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. அவங்க ரெண்டு மனசுக்கு ஒத்து போனாலே இது நல்ல கல்யாணம் தான். உங்களோட கருத்து கல்யாணம் பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் மேரேஜ் ஓகேவா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா, இல்லை இந்த ஜென்சி பசங்க சொல்கிற மாதிரி நோ மேரேஜ் ஓகேவா போகிற வேலை இருந்துச்சு. காலேஜ்க்கு போய் ஃபீஸ் கட்டுற வேலை இருந்துச்சு. இந்த செமஸ்டருக்கான இந்த அட்டனன்ஸ் ஃபைன் ஃபீஸ்லாம் கட்டுற வேலை இருந்துச்சு. ஸோ ஹெச்ஓடி சார்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு இன்னைக்கு கேஷியர் வரலாமா, ஸோ நீ எப்போ வேணால் கட்டிக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த பிளானும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அன்றைக்கி டே அப்படி தான் எங்களுக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி மினி விளாக்ஸ்லாம் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.